தொட்டதெல்லாம் பொன்னாகும், தொடங்கியதெல்லாம் வெற்றியடையும், தொய்வில்லா இன்பம் தொடர்ந்து வரும். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடியை வணங்கி நான் உங்கள் ராஜா பேரோன். சகோதர சகோதரிகள் நண்பர்கள் அனைவருக்கும் ராஜா பேரோனின் அன்பு நிறைந்த வணக்கங்கள். கன்னியாகுமரியிலேருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரம்பக்குடிங்கிற கிராமத்தில் இருக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்து பக்கத்தில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த தனிமையான நேரங்களிலும் சரி, சிறைச்சாலையில் இருந்த தனிமையான நேரங்களிலும் சரி, நான் என்ன தவறுகள் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தேன். அதாவது வருந்தாத இதயம் திருந்தாது. நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்தா மட்டும் பார்த்தாது, வருந்தணும். அப்படி நான் வருத்தப்படுற விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது என் நினைவில் முதல்ல வந்த விஷயம் இந்த ஒரு காம்படிஷன், ஜிம் காம்படிஷன்ல சரவண சுப்பையா அப்படிங்கிற ஒரு மனிதர் அவரோட நடத்தின தர்க்கமும், அதுக்கப்புறம் கண்ணன்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு ஐக்கான், அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பெருமை, அவர் கூட நடந்த அந்த தர்க்கமும் நான் என்னுடைய கோபத்தாலையும் நான்கிற ஆணவத்தினாலையும் செய்த மிகப்பெரிய தவறு. அது என் மனதை ரொம்ப வருந்த வச்சுச்சு. ரொம்ப வருந்தின ஒரு விஷயம் அதுதான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு காம்படிஷன் நடக்குது. அந்த காம்படிஷன் நடத்துகிற சரவண சுப்பையா மாஸ்டர் நான்லாம் அவர் உண்மையை சொன்னால் அவர் முன்னாடி ஒன்றுமே இல்லை. அதை நான் இந்த தனிமையான நேரங்கள்லையும் நமக்கு கஷ்டம் வரும்போது மனது திருந்தும் நேரத்தில் தான் அதை உணர முடியுது. நம்ம நேஷ்னல்ஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாடி பில்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா அதுக்கு முதற் காரணம் அந்த மாஸ்டர் தான். நான் ஆரம்பிக்கும் போதே அந்த மாஸ்டர் தொடர்ந்து காம்படிஷன் நடத்திட்டு இருக்காங்க. அப்போவே அவங்க அசோசியேஷன் செக்ரட்டரி. அது மட்டும் இல்லாமல் நிறைய பசங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது, நிறைய பசங்களை காம்படிஷன் கூட்டு போகிறது, ஊக்குவிக்கிறது, இந்த மாதிரி அவங்க இல்லாமல் இன்னைக்கு பாடி பில்டிங் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லை. இன்னைக்கு நானுமே நிறைய பாடி பில்டர்ஸை பார்த்து தானே நம்மளும் இது மாதிரி ஆகணும்னு நினச்சோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டிட்டு இவங்களை பார்த்து தான் நானும் அவங்கள மாதிரி ஆகணும்னு நினச்சேன். ஆனால் அதை உருவாக்குனது அவங்க தான். அப்படிப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் நான் 15 வருஷம் பண்ணியிருந்தேன்னா அவங்க 30 வருஷமாக பண்ணி முடிச்சு, அதாவது காம்படிஷன்லாம் பண்ணி முடிச்சு 30 வருஷமாக அசோசியேஷன் நடத்தி இத்தனை நாள் காம்படிஷன் நடத்திட்டு இருக்காங்க. அதுபோக சமூகத்தில் நிறைய நல் உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நல் மனிதன். பெரிய பெரிய ஆட்கள் கூட நல்ல ஒரு ரிலேஷன், யாருனாலும் எந்திரிச்சு, ஒரு IAS அதிகாரினா கூட எந்திரிச்சு வணக்கம் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் சரவண சுப்பையா அவர்கள். இதெல்லாம் தன்னஞ்செறிவது பொய்யற்கை, இதெல்லாம் எனக்கு தெரியுமான்னா தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம பண்ண காம்படிஷனில் வின் பண்ண அந்த ஆணவம், நம்மளை நிறைய பேருக்கு தெரியுங்கிற ஆணவம், அந்த ஆணவத்தில் தான் நாம் அவங்கள்ட்ட போய் அந்த தர்க்கத்தை பண்ணணும் அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. அதுபோக அன்னைக்கு நடந்த விஷயத்தில் நான் அவர்கிட்ட போய் நின்று, மாஸ்டர் இதில் ஏதாவது தவறு இருக்குதான்னு கேட்டிருந்தா அந்த மனிதர் சொல்லி தருவாரான்னா கண்டிப்பாக சொல்லி தருவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். ஏன்னா நாங்கள் சாதாரண ஒரு விஷயத்த கேள்வி கேட்க போனால் கூட 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு 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 மாஸ்டர் அவர் எடுத்திருக்கிறார், எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட அவர்கிட்ட நம்ம எந்த மாதிரி ஒரு பிஹேவியரை காட்டிட்டோம் அப்படிங்கிறது என்னை ரொம்ப வருத்தப்பட வச்சு. ஏன் இதை வீடியோவில் சொல்கிறோம் அப்படின்னா, அவர்கிட்ட நேரில் போய் உண்மையை சொன்னால் கிடைஜானா கிடந்து அவருடைய காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் இப்போ அந்த கண்டிஷன் பில் போயிட்டுருக்குது, போக முடியலை. நான் யூஸ் பண்ணுற மொபைல் என்னோட இது இல்லை. இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறது சரியாக கேட்காது. நேரில் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கடிதமும் கொடுத்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது போன ஒன்றா நடக்கும். மன்னிப்பாரானா கண்டிப்பாக மன்னிப்பார். ஏன்னா மன்னிப்பு கேட்குறவன் மனிதன், மன்னிப்பு கொடுக்குறவன் அதை விட பெரிய மனிதன். கடவுளுடைய தன்மை இருக்கிறவங்க தான் மன்னிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. உண்மையிலேயே அந்த மனிதருக்கு அந்த தன்மை உண்டு. அது நிறைய இடங்கள்ல அவர் செஞ்சுருக்கிறார். அதனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கண்டிப்பாக அவர்கிட்ட போய் நான் செய்த தவறை உணர்ந்து விட்டேன் மாஸ்டர், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னா கண்டிப்பாக மன்னிப்பார். இது ஏன் சோசியல் மீடியாவில் சொல்கிறேன்னா, இந்த விஷயம் சோசியல் மீடியாக்களில் நிறைய கசிஞ்சிச்சு. அப்போ அதை தீர்க்க எங்கே தொலைத்தமோ அங்கே தான் அதை தேடணும். நான் இங்கே தான் தொலைச்சேன், இங்கே தான் அந்த தவறு செய்யப்பட்டது, அதை நான் திருத்தணும். அதை பற்றின வீடியோ ஆக்சுவலாக நான் போடவே இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. ஏன்னா எனக்கே அது மனசில் அப்போவே ஒரு தவறாக பட்டுச்சு. நம்ம கேட்டிருக்கக்கூடாதோ, தப்பு பண்ணிட்டோமோ, ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிட்டோமோங்கிற இது எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு ஒன்று இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் காம்படிஷன் பண்ணும்போதெல்லாம் பாலிடிக்ஸ் நடந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு இதை விட பெட்டராக வரணுங்கிறது தான் என்னுடைய திங்கிங்காக இருக்குமே தவிர, நாம் என்ன குறை இருக்குன்னு தான் நம்ம தேடுவோமே தவிர அங்கே நம்ம சண்டை போட்டதே இல்லை. இது வரைக்கும் நான் பண்ண எல்லா காம்படிஷனும் நான் அப்படி தான் இருந்திருக்கேன்.
அப்படிப்பட்ட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை கொண்டு இருந்தேன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கலன்னு விடுறேன், இன்னும் அவனை பெட்டராக ரெடி பண்ணணும்னு நினச்சிருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஸ்டேஜில் போய் நான் பண்ண அநாகரிகமான செயலுக்கு வெக்கி தலை குனிகிறேன் சீரியஸ். நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருப்பீங்க. தவறு. நான் சொல்கிற ஒன்று தான், இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, எந்த ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தாலும், என்ன பாலிடிக்ஸே நடந்தால் கூட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நெக்ஸ்ட் டைம் ஐ எம் த பெட்டர் ஒன் அப்படின்னு நாம் வரணுமே தவிர அங்கே போய் நமக்கு பரிசு கொடுத்து நம்மளை அங்கீகாரம் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜை நம்ம அவமானப்படுத்தவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற ஜட்ஜி அவங்க வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த ஜட்ஜ் பொசிஷனில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, அவங்கள மதிக்கணும். இதெல்லாம் முக்கியமாக அந்த மனிதர் எப்படிப்பட்டவருங்கிறது தெரிஞ்சு அவர்கிட்ட நான் பண்ண அந்த பிஹேவியருக்கு வந்து வெக்கி தலை குனிகிறேன், வருந்துகிறேன். மனமாற என் மாஸ்டர் அன்புக்குரிய சரவண சுப்பையா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேரில் வந்து நான் அவங்கள பார்க்குறேன். அதுபோக கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பெருமை இந்திய ஸ்ட்ராங் மேன் கண்ணன். ஆக்சுவலாக இஸ் எ சூப்பர் நேச்சுரல் பவர். உண்மையில் அவருக்கு இருக்கக்கூடிய சக்தி சாதாரணமானதான கேட்டால் இல்லை, உண்மையிலே அவர் சூப்பர் நேச்சுரல். இன்னைக்கு நார்த் இந்தியாவில் ஒரு பையன் வந்து புல்லட்டை தூக்குவான் பார்த்துக்கோங்க, அதை பார்த்து நம்மளும் தூக்குவோம்னு சொல்லிட்டு போய் தூக்கி படாத பாடு சீரியஸாக புல்லட்டை தூக்கி வச்சா முதுகெலும்பு உடஞ்சிருங்கிற ரேஞ்சுக்கு போகுது. அதாவது இன்னொருத்தங்க செய்கிறத நம்மளால செய்ய முடியாது, நம்ம செய்கிறத கூட எல்லாராலையும் செய்ய முடியாது. ஆனால் அவங்க இன்னொருத்தங்க செய்கிறதையும் நம்மளால செய்ய முடியாது. ஸோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கும். ஆனால் இவருக்கு இருக்குது சூப்பர் நேச்சுரல் பவர். ஏன்னா நான் வீடியோ எடுத்திருக்கேன், அவர் அடுத்த அன்னைக்கு முந்தின நாளே அந்த வீடியோ போட்டிருக்கிறாரு. என்னென்னா புல்லட்டை தூக்கி வச்சு தூக்கி நடந்தாச்சு. தென் அன்னைக்கு, அதாவது நான் ஒரே ஒரு டைம் தான் தூக்குனேன். அப்போ வந்து ஷர்ட்டோட ஒரு டைம் தூக்குனேன், ஷர்ட் இல்லாமல் ஒரு டைம் தூக்குனேன். தூக்கி நிறுத்தி 2 ஸ்டெப்புக்கு மேலே நடக்க முடியல. ஆனால் வித்தின் 1 வீக்கு அப்புறம் பார்க்குறேன் இந்த ஸ்ட்ராங் மேன் அண்ணன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புல்லட்டை தனியாக நிறுத்தி தூக்கி ரொம்ப தூரம் நடந்து அப்படியே இந்த ஏதோ சும்மா ஒரு பேப்பரை தூக்கி இறைய மாதிரி தூக்கி அப்படி போட்டு போனார். சீரியஸாக அவரை பார்த்து நான் பெருமைப்படுறேன். நிறைய சகோதரர்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவரை பார்த்து நான் வந்து பொறாமப்படுறேனோ அப்படின்னு. சத்தியமாக கிடையாது. நாம் எல்லாரும் பண்ணுறத நம்ம பண்ணி பார்ப்போம்னு நினைப்போமே தவிர அவரை பார்த்து பொறாமெல்லாம் கிடையாது. நான் அவரை பார்த்து பிரமிக்கிறேன். அவருக்கு இன்னைக்கு ஸ்ட்ராங் மேன் இதை நம்புவாங்களான்னு தெரியல. கரெக்டாக இதுல இருந்து 1 இயருக்கு முன்னாடியே நான் அவருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாவில். ஏன்னா நம்ம 2 சேர்ந்து ஏதாவது ஒரு வீடியோ பண்ணுவானே அப்படின்னு. அதை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, கீழே போயிருக்கலாம் எப்படி. ஆனால் அவரை நான் மதிக்கிறேன்னா ரொம்ப மதிக்கிறேன். அவரை நினச்சி நான் பெருமைப்படுறேன். அவரை நினச்சி நம்ம கன்னியாகுமரி மாவட்டமே பெருமை படணுமான்னா படணும். அப்படிப்பட்ட மனிதர் அன்னைக்கு ஸ்டேஜில் இருக்கும்போது, இந்த பிரச்சனை நடக்கும்போது என்னைய அவர் திட்டவும் இல்லை, என்கிட்ட கோவப்படவும் இல்லை. ஆனால் தம்பி என்னை இறங்கு அப்படின்னு சொல்லும்போது நான் அவரை கையை பிடிச்சேன். பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட ஒரு சூப்பர். அவர் நினச்சிருந்தா அன்னைக்கு என்னைய அடிச்சுக்கலாம், ஈஸி தான். அவருடைய பலத்துக்கு முன்னாடி நம்ம பலம் கொடுத்துருந்தா நான் ஒரு அடி வச்சுருந்தேன்னா அவரால் 10 அடி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு பலசாலி அவர். ஆனால் அவர் அந்த இடத்துல பெரிய மனிதன்கிறத நிரூபிச்சார். நான் கையை பிடிச்சா என்னை அடிக்கலை, தம்பி விட்டுருங்க வேண்டாம் அப்படின்னு நிறுத்தினாங்கல்ல. இதெல்லாம் வந்து என்னை ரொம்ப திங்க் பண்ண வச்சுச்சு. நான் இதை வந்து உணர்ந்து தான் சொல்கிறேன். மன்னிப்பு கேட்கறது கோழைத்தனமா, நீ வந்து உன் வீரத்தெல்லாம் விட்டுட்டியா அப்படின்னா, உலகத்திலேயே வீரமானது அன்பாக இருக்கிறது தான். யார் என்ன உன்னைய டென்ஷன் பண்ணாலும் அமைதியாக சிரிச்ச முகத்தோட அன்பாக இருக்கிறத விட பவர்ஃபுல்லானது எதுவுமே கிடையாது. சீரியஸாக எல்லா மனிதர்களும் உன்னை விரும்புவதை விட வேற என்ன பெருசு. இதெல்லாம் உணர்ந்ததுனால தான் இன்னைக்கு அண்ணன் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பெருமையாக இருக்கக்கூடிய உங்களை நான் அன்னைக்கு அந்த கையை பிடிச்சதுக்கு உங்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களையும் நான் நேரில் வந்து பார்க்குறேன். ராஜா பேரனுக்குள்ளே இருந்த ஒரு ஆணவத்தினாலேயோ, அந்த வெற்றி ஆணவம், நம்மளை எல்லாருக்கும் தெரியுங்கிற ஆணவம், இது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு இறைவன் முன்னாடி நான்லாம் ஒன்றுமே இல்லை, அன்புக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எதுவும் பெருசு இல்லைங்கிறத உணர்ந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். உங்களை நேரில் வந்து பார்க்குறேன். இனி உள்ள காலங்களில் இன்னைக்கு சரவண சுப்பையா ஐயா அவர்கள் வந்து இந்த அசோசியேஷனை வழிநடத்து நானுமே. ஏன்னா இதை முக்கியமாக இந்த விஷயத்த நான் சொல்லிடுறோம். என்னென்னா நான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது, இப்போ இல்லை இருக்கும்போது, ஒரு திருநெல்வேலியில் உள்ள என்னுடைய மாஸ்டர்ஸ் வந்து ஒரு அசோசியேஷன், அப்போ அசோசியேஷன் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குது. எது வந்து பெரிய அசோசியேஷனுங்கிற ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு அசோசியேஷன் ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தம்பி இந்த அசோசியேஷன் நீ கன்னியாகுமரியில் எடுத்துக்கோ, மேபி இது வந்து ஆதரைஸ்ட் ஆகும் அப்படின்னாங்க. சரி, அவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக நம்மளும் எடுத்துகிட்டு 2 காம்படிஷனும் பண்ணோம். சத்தியமாக சொல்கிறேன், அந்த 2 காம்படிஷனுக்கே எனக்கு நாக்கு தெளிச்சு. நான் அப்புறம் பண்ணவே இல்லை, அந்த அசோசியேஷனை பதிவு பண்ணவும் இல்லை. தென் அதுக்கப்புறம் தான் பல வருடமாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் சரவண சுப்பையா அவர்களுடைய அசோசியேஷன் தான்
ஸ்ட்ராங்கானது, அதுதான் ஆதரைஸ்டுங்கிற வந்த பிறகு தான் இனிமேல் நமக்கு எதுவும் வேண்டாம், இனி அவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி பண்ணணும்னு போயிருந்தேன். ஆனாலுமே நமக்குள்ளே இருந்த ஒரு ஆணவம், நான் மட்டும் அவங்கள்ட்ட நல்லா பேசியிருந்தேன், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு என்னையை எங்கேயோ கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாடி பில்டிங்கில் நம்ம அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருந்துச்சுன்னா சரவண சுப்பையா அவர்களுக்கு இந்த ஒரு நல்ல குணம், நல்ல மனமும் இருக்குது. அப்படிப்பட்டவரை நான் எதிர்த்ததை நினச்சி இன்றைக்கும் அதான் அது புலம்பலாக இருக்குது, வருத்தப்படுறேன். அப்படி நான் 2 காம்படிஷன் நடத்துறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டேனே. இத்தனை வருஷம் எத்தனை காம்படிஷன்ஸ், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த அந்த மனுஷன் எப்படி இதை சமாளித்து இன்னைக்கும் ஒவ்வொரு காம்படிஷன் நடக்கும் போதும் மற்ற அசோசியேஷன்ஸ் அந்த ஃபீஸை அவங்க வாங்கினா ஃபீஸை வாங்காமல் அதை நடத்துகிறவங்களுக்கு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் தான் கையிலேருந்து காசு கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட மனுஷனை நீங்கள் யாராவது திட்டிருந்தீங்கன்னா மனதால் நீங்கள் வருந்திக்கோங்க. தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிற பேரில் யாரெல்லாம் அவரை திட்டிருந்தீங்களோ நானே சொல்கிறேன், என்னை விட இந்த உலகத்தில் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இளைஞர்கள் நல்வழியில் நடக்கிறான்னா அதுக்கு அவர் தான் காரணம். அந்த காரணத்துக்காகவாவது அவரை திட்டின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் வாபஸ் வாங்கிக்கோங்க, அவரை வாழ்த்துங்க. இது என் மனதிலிருந்து அன்போடு சொல்லக்கூடிய வார்த்தை. ஓகே, மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது இப்போ இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம். இனி நான் நேரில் போய் அவங்கள பார்த்துட்டு அடுத்தடுத்து என்ன உண்டோ அதை பார்க்குறேன். சந்தோஷமாக இருங்க, அன்பாக இருங்க, அமைதியாக இருங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராஜா பாரா.